எனக்கு என்ன ஒரு இதுனா, இந்த பொம்பளைக்கு இதான் செத்துருச்சுன்னு சொல்லலை, இந்த பொம்பளைக்கு டீ ஒரு சில டைமில் டீ வச்சு கொடுப்பேன். காலைல வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கிளாஸை வந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். வந்து ஒரு வேளை டீக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்துருச்சோன்னு தெரியல. ஏன்னு வச்சுக்கிங்களேன், அமாவாசைனா எல்லாம் வச்சு கும்பிடுதில்ல, ஒரு டம்ளர் டீ வச்சு கும்பிட வேண்டியதானே. இப்போ பாலை வாங்கிட்டு வந்து, ஏன்னா என் பையனுக்கு அமாவாசைலேருந்து என்னை வந்து அழுத்தினதுலேருந்து என் கிட்ட தான் வந்துச்சு, மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் என் பையனுக்கு இன்ன வரையும் காய்ச்சல் நிற்கவே இல்லை. பாலை வாங்கிட்டு வந்து நேற்று என் மாமி வந்து பாடெல்லாம் போட்டு போனாங்க. எலுமிச்சை மரத்தெல்லாம் அறுத்து வச்சுருக்கு. அந்த ஃபீவர் நிற்கவே இல்லை. விட்டு விட்டு அப்படி லைட்டாக வருது. அதனால் இப்போ பாலை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து டீ வச்சு ஊற்றிட்டு வந்துடுவேன். இதோடு குடிச்சிட்டா ஓடிடணும். ஐயோ ஆண்டவா! காலைல டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் வந்து அப்படியே அரை டம்ளர் டீயோடு அப்படியே தள்ளி விட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்போ தான் என் மனசில் பட்டுச்சு. ஏன்னா அந்த அம்மா உடம்பு சரியாதப்ப அடிக்கடி டீ வச்சு கொடுப்பேன். பாவம் வீல் சேரில் தான் உட்காந்துட்ருப்போம். டீ வச்சு கொடுப்பேன். சாயந்தரம் இந்த நேரத்தில் வந்து இப்படி இதாக அப்படி வந்து நீ வீல் சேரில் வந்து அப்போ வச்சு கொடுப்பேன். பாவம் என்ன எங்கே எழுந்திரிச்சு நடக்க முடியுதுன்ட்டு பார்த்துட்டு. அந்த அம்மா நல்ல அம்மா தான். பேய்க்கு நாய்க்கு உருவம் இருக்குதா, அது பாட்டுக்கு வந்து ஒரு காட்டிட்டு போக வேண்டியதான். இப்போ போய் பாலை வாங்கிட்டு வந்து டீயை வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஒடியாந்துருவேன். ஒரு டைம் வந்து அழுத்திருச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை பாவம். அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பாவம் வந்துருச்சு. ஏதோ வந்துருச்சு, வந்து கிட்ட தான் வந்துச்சு. அது வரதே எனக்கு தெரியுது. அப்புறம் கிட்ட வந்த அடுத்த நிமிஷமே மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.